கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, ஒரு காரியத்திற்காக ஜெபித்தும் தேவனிடமிருந்து பதில் வராதது ஏன்? பொதுவாக அந்த கேள்வி அநேகர் மத்தியிலே இருக்கும். கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவர்கள் மத்தியிலே இருக்கும். ஏன் பேசுகிற எனக்கு கூட இது அநேக நாட்கள் என் உள்ளத்திலே தோன்றின ஒரு கேள்வி. நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோமே, இந்த காரியம் இன்னும் நடக்கவில்லையே ஏன் என்பதாக பல நாள் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதத்தை அறிந்த பிறகு அந்த கேள்விகளை நான் கேட்பது இப்போது இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம் நடக்கும். அது 1 வருஷமோ 10 வருஷமோ எப்படி ஆனாலும் சரி நடக்கும். நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். இதுதான் நான் அறிந்து கொண்ட ஒரு விஷயம். பொதுவாக இந்த மாதிரி ஒரு பதில் வரவில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, நாம் கேட்குற காரியம் தேவ சித்தத்திற்கு ஒத்துப்போகாத இருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். நாம் ஒன்று நினைத்து ஆசைப்பட்டு அதற்காக ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வேறு ஒரு சித்தம் வைத்திருந்தாலும் இதேபோல் சூழல்கள் ஏற்படலாம். அதே போல் நம்முடைய ஜெபங்கள் சுய நோக்கங்களுக்காக, இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு மட்டும் இருக்கும். ஆண்டவருடைய காரியத்திற்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஆண்டவர் நம்மை சில காரியங்களுக்கு, தேவ நோக்கங்களுக்கு, அவர் சுயநல நோக்கங்களிலிருந்து பரலோக நோக்கங்களை நாம் நோக்கி அதற்காக ஜெபித்து நம்மை அதில் வளர்ப்பதற்கு சில நேரங்களிலே அது சில நேரங்கள் எடுக்கலாம். அதே போல் சிலருடைய வாழ்க்கையில், எல்லாரும் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் சில பாவங்கள் இருக்கலாம். அந்த பாவத்தை அறிக்கையிடாமலேயே அவர்கள் வேறொரு காரியத்திற்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கலாம். அதனால் அது தடைப்படலாம். ஸோ பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். அப்போ தான் நமக்கு வாழ்வடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தால் அதை சிந்தித்து ஆண்டவரிடம் ஒப்புரவாகி நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த காரியங்கள் நடைபெறும். இன்னும் பார்த்தோன்னா சந்தேகம். ஜெபிப்போம், ஆனால் ஒரு சந்தேகம் வந்துடும். எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா, சரி இது நடக்க வாய்ப்பில்லை, இப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள். அதாவது விசுவாசம் இன்மை என்று சொல்லலாம். நம்ம விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பாங்க, ஆனால் விசுவாசம் இருக்காது. அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டம், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ சில நேரங்களில் சிலர் ஜெபிப்பாங்க, ஒரு 2, 3, 4 நாள் ஜெபிப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 மாதம் கழிச்சு ஞாபகம் வரும், ஜெபிப்பாங்க. ஒரு விடாமுயற்சி அதில் இருக்காது. அந்த ஜெபத்தில் லேகிங் இருந்துகிட்டே இருக்கும், குறைவு இருந்துகிட்டே இருக்கும் ஜெபத்தில். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்கலாம். ஸோ ஆண்டவர் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்களை பழக்குவிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு விசுவாசத்தை வளர்ப்பதற்கு, பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. இதற்கெல்லாம் சில நேரங்களிலே தாமதம் என்ற ஒன்று நமக்கு ஆண்டவருக்கு தாமதத்தின் மூலம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம், அது தாமதத்தின் மூலம்தான் நமக்கு அது கிடைக்கிறது. அந்த காத்திருத்தல் நாம் பெறுகிற நன்மைகள் அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக பொறுமையாக நான் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டோடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு அனுபவம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு அனுபவம், அந்த பொறுமையோடு சேர்ந்து விசுவாசம் கர்த்தர் மேல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் இப்படிப்பட்ட தாமதங்களின் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ மேலும் ஆண்டவர் ஒரு மேலான ஒரு காரியம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா, இன்றைக்கி ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு வசதிகளோ எந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய சித்தம் அவர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை உயர்த்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு, இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உதாரணமாக ஒரு மாதம் 10 கோடி ரூபா வருமானம் வரப்போகுதுன்னு நினச்சிங்களேன். அதை அவர் தாக்கு பிடிச்சி நிற்கணும் கிடைக்கும் பொழுது, ஆண்டவர் மேலே விசுவாசத்துலேயும். ஏன்னா உலக ஆசீர்வாதம் வரும்போது நம்ம கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் உலக ஆசீர்வாதம் மூலம் இருக்குது. அது கிடைக்கும் பொழுதும் நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், நிறையா மனிதர்கள் மூலம் போராட்டங்கள் வரும்.
இதெல்லாம் எதிர்த்து நின்று தேவ சமூகத்தில் நின்று வெற்றி பெறணும், கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கணும். இதெல்லாம் விசுவாசம், பொறுமை, ஆண்டவருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம், ஜெபத்தில் காத்திருப்பது, இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருந்தால் தான் அந்த உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்க முடியும். அதனால தான் சில நேரங்களில் ஆண்டவர் இந்த மாதிரிப்பட்ட நேரங்களிலே இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற பொறுமையோடு காத்திருக்கிற நேரங்களிலே அநேக விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை பார்த்து நமக்கு இந்த சொல்லுவாங்களே மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டான் ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல. சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வாலிப வயசு வரைக்கும் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ நல்ல மெச்சூர்ட் ஆகிட்டான். இதே மாதிரி தாங்க கர்த்தருக்குள் நம்ம உயர்கிற பொழுது நம்ம மெச்சூர்டாக இருக்கணும். அதெல்லாம் அந்த ஆசீர்வாதங்களையும் நம்ம தக்க வைத்து கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். இந்த ரெண்டு தான் முக்கியம். இதற்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலம்தான் இந்த காத்திருப்பின் காலம். ஸோ இதையெல்லாம் நாம் முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். ஸோ அன்னைக்கு ஆண்டவரை நாம் விட்டு பின்வாங்காதபடி இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரிப்பட்ட சூழலிலே, ஒரு காத்திருக்கிற சூழலிலே நமக்கு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே, மனிதனுடைய பார்வையிலே நம்ம சொல்கிற ஒரு காரியம், தேவனிடத்துலேருந்து எனக்கு பதில் வரலை, நான் எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன், எனக்கு பதில் வரலை என்று சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடும். ஆனால் இதன் பின்பாக தேவனுடைய நோக்கம் அநேக இருக்கிறது. அநேக காரியங்களே நாம் முதலாவது சொன்னது போல் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் லேட் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ அதனால் இன்றைக்கி நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக காத்திருக்கிற அனுபவம் வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாருன்னா கவலைப்படாதுங்க, நிச்சயமாக நடக்கும். ஆனால் லேட் ஆகும். ஏன்னா அதில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி நமக்கு நல்ல ஒரு இடத்துல கொண்டு உட்கார வைக்க போகிறார். அதற்காக தான் இந்த அனுபவம். அதனால் தைரியமாக கர்த்தரிடம் நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் நடந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆண்டவர் ஒரு நாள் உயர எழும்ப வைப்பார். அதனால் தைரியமாக கர்த்தருக்கு காத்திருங்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை யாராவது ஒருவர் இதை கேட்குறவர்கள், நான் ரொம்ப நாள் ஆண்டவருக்காக காத்திருந்துட்டேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்கலேன்னு யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கான நற்செய்தி, சோர்ந்து போகாதீர்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் எதற்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியம் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும். கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களை உருவாக்கி அந்த காரியத்தை உங்கள் கையில் அழகாக தருவார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒன்றுமே நடக்காதது போல இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று வரும், எல்லாம் நன்மையாக முடியும். ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆண்டவர் நம்ம கரத்தில் கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை தருவார், நன்மைகளை தருவார். அதனால் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.